Very good morning, my dear friends. Another Lyrics Wellness message for you today. The self-sabotage அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் நேரடியாக ஆஸ் எ கவுன்சிலர் அண்ட் ஹிப்னோதெரபிஸ்ட். கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 100 கேசஸ் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். யாருக்கு சோதனைகளை, வேதனைகளை, அவமரியாதையை, இன்னும் எதிர்மறையான கருத்துக்களை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அவங்க 2 விஷயத்தில் ஈடுபடுவாங்க. அதை நமக்கு அந்த ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தவங்க நம்மளுடைய வயசில், அனுபவத்தில், அதிகாரத்தில், அப்புறம் சக்தியில் கம்மியாக இருந்தாங்கன்னா இந்த கை நீளும், அடிச்சிடுவாங்க. இது இயலாத பொழுது, முடியாத போது அந்த செல்ஃப் சபோட்டேஜ் வரும். தன்னைத்தானே அடித்து கொள்வது, பிளேடால் கிழிச்சிக்கிறது, செவுத்தில் குத்துறது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டே இருக்கார். பேசிகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த உங்கள் ஒய்ஃபு மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர் ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது மெதுவாக பேசுங்க நான் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபோனை அப்படி கீழே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு குத்து விட்டுருக்காரு. அவர் குத்துன இடத்துல கிளாஸ் அல்மேரா இருந்திருக்கு. இந்த கையெல்லாம் பொத்து இந்த சுண்டு வரலிருந்து இந்த இது வரைக்கும், மணிக்கட்டு வரைக்கும் ஏகப்பட்ட காயம், வெயின்ஸ் கட் ஆகி வந்துட்டே இருக்கு, பிளட் வந்துட்டே இருக்கு. உடனே டாக்டர்கிட்ட போய் எல்லாம் இது பண்ணி ஸ்டிச்சு 3-4 ஸ்டிச்சு வலது கையில். கிட்டத்தட்ட 10 நாள் சாப்பிட முடியல. ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிட்றாரு, இல்லை ஊட்டி விடுறாங்க. ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல இன்னொரு ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பேக் நடந்தது. அவங்க ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னாங்க. நான் உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். என்னன்னு, ஏன்னா அவங்க ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. அந்த லேடி சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், காரணம் சொல்ல. நான் காரணம் கேட்கல. வீட்டுக்கு போயிட்டாக்க அவங்க ஹஸ்பண்ட் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துருந்தாரு. இப்படி கீழே காமிச்சாங்க, தரையை காமிச்சாங்க, பாருங்க அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு அதை பார்த்தாக்க அப்போல்லாம் விசிஆர், விசிபி இதெல்லாம் இருந்த நேரம். இந்த டிஸ்கெல்லாம் கிடையாது. புதுசாக அவங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ண, அதாவது அந்த அம்மாவுடைய பிரதர் ப்ரெசென்ட் பண்ண அந்த விசிஆர் தூக்கி கீழே எரிஞ்சிருக்காரு. அது சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. செல்ஃப் சபோட்டேஜ் மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு பிடித்தமான ஒரு பொருளை தூக்கி எறிகிறது, அதை டேமேஜ் பண்ணுறது. என்னன்னா இவங்க மேலே இருக்கிற ஆத்திரத்தை எது மேலேயாவது காட்டணும். யாருக்கு அந்த மனதை பண்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி இல்லையோ அவங்கக்கிட்ட அந்த முயற்சியும் இருக்காது. they jump into conclusion. அந்த கோப கனல்கள் அப்படி 90 டிகிரிஸில் போகும்னு சொல்லியிருக்கேன் நான். படுத்துட்டு யாரும் சண்டை போட மாட்டாங்க, எழுந்து உட்காந்து கத்துவான். ஸோ அது வேகமாக மேலே போகும் பொழுது நம்ம இழந்துடுறோம். அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. இது மாதிரி நிறைய அந்த பிளேடை கிழிச்சிக்கிறது. பிகாஸ் த ஸ்லைட்டஸ்ட் ப்ரொவகேஷன், நம்ம ஏன், எதுக்கு, எப்படி, யார் இன்வால்வ்டு, இதெல்லாம் ஒன்றுமே பார்க்கறதே கிடையாது. உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது. வாழ்க்கையில் நாம் ரெஸ்பான்சிவாக போகாமல் ரியாக்டிவாக போனோம் அப்படின்னா நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய உறவில் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் பாதிப்பு. சின்ன குழந்தையிலேருந்தே நாம் அந்த குழந்தைகள்லாம் தூக்கி எறியும், உடைக்கும், கத்தும். இந்த டேண்ட்ரம்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டு அதை அப்படியே கட்டி பிடிச்சி நம்மளுடைய அந்த கட்டுப்பாட்டில் வச்சுட்டு காது கிட்ட ஹஸ்கியாக பேசணும். குழந்தையிலேருந்து பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா அது ஈஸி. ஏண்டா கண்ணு கத்துற, இதுக்காக தான் அம்மா சொன்னேன், இதுக்காக தான் அப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை அப்படி கேட்டுக்கும். ஓஹோ அப்படியா, நீ இப்படிலாம் பண்ணாக்க பேட் பாய் சொல்லுவா இல்லைப்பா, பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும். தென் இந்த ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்தே வந்ததுன்னா அது மனசில் ஆழமாக பதியாது. ஸோ no self-sabotage. Please
நல்ல மூச்சை இழுத்து நிதானமாக விடணும். 5 தடவை விட்டுட்டு கண்ணை மூடிட்டு யோசிங்க. இல்லை அந்த இடத்த விட்டு முதல்ல வெக்கேட் பண்ணிடுங்க. எந்த இடம், எந்த ஆள், எந்த சம்பவம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை கொடுக்குதோ அங்கிருந்து ரிமூவ் யுவர் செல்ஃப். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். அதுக்கப்புறம் நல்ல வேளை நம்ம அதை பண்ணலைன்னு சந்தோஷப்படுவீங்க. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.